அன்பு நிறைந்த உள்ளங்கள் யாவரையும் என் ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலே ஒரு முக்கியமான கருத்தை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள ஆசையாய் இருக்கிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 17ஆம் வார்த்தையை நாம் கவனிப்போம் என்று சொன்னால், உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம். அல்லேலூயா. உலகம் என்பது ஒரு இச்சிக்கக்கூடிய ஒரு தன்மையிலே காணப்படுகிறது. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே, அல்லேலூயா, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைப்பான். இதை கேட்கிறதான அன்பு உள்ளங்களே, நீங்கள் உலகத்துக்குரியவைகளில் நாட்டம் கொள்ளாமல் உலகத்தில் உள்ள எல்லாவற்றின் மீது நீங்கள் ஒரு பாசத்தை அதிகமாய் வைக்காதபடி, தேவன் என்னை உருவாக்கினார், அவருக்கு தெரியாதவைகள் ஒன்றும் இல்லை என்பதை நீங்கள் மிக தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தேவனுடைய சித்தத்திற்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது, அது சபை ஆனாலும் சரி, அது குடும்பத்தினுடைய காரியங்கள் ஆனாலும் சரி, அது பிள்ளைகளுடைய படிப்பாகிலும் சரி, அது பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய ஒரு காரியமாய் இருக்கலாம், அது பண விஷயமாய் இருந்தாலும் சரி, இதிலே உங்களுடைய விருப்பம் அதிலே ஒன்றும் காணப்படக்கூடாது. ஏனென்றால் உலகத்தில் உள்ளவைகள் இச்சிக்கப்படத்தக்கவைகள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆதாம் ஏவாளின் மூலமாக அவர்கள் அந்த கனியை இச்சித்ததின் மூலமாக அவர்கள் இந்த உலகத்தை இழிவுக்கு உட்படுத்தி விட்டார்கள். தேவன் இந்த உலகத்தை அவர் சபித்து விட்டார். ஆதாமின் மூலம் இந்த நிலம் சபிக்கப்பட்டது. இதை கேட்கிற அன்பு உள்ளங்களே, உலகத்தில் உள்ளவைகள் இச்சிப்புக்கு ஏதுவாய் காணப்படுகிறது. அதை நாம் ஆசைப்படும் பொழுது, அதனுடைய தாக்கம் நம்மை ஆழ்த்தும் பொழுது, தேவ சித்தம் நம்மில் நிறைவேற விடுவதில்லை. தேவ சித்தம் நிறைவேற வேண்டுமானால், தேவன் உங்களை நடத்துவார் என்று சொன்னால், தேவன் உங்கள் ஊழியத்தை நடத்துவார் என்று சொன்னால், தேவன் உங்கள் பிள்ளைகளை நடத்துவார் என்று சொன்னால், தேவன் நீங்கள் கட்டி இருக்கிறதான வீட்டை கட்டுவார் என்று சொன்னால், தேவனுடைய விருப்பத்திற்கு உங்களையே நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உலகத்தில் உள்ளவைகள் நீங்கள் அனுபவிக்க முடியும். ஏனென்று சொன்னால், பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. இதை கேட்கிற அன்பு உள்ளங்களே, உங்களுடைய விருப்பங்கள் உங்களுக்கு ஏதாகிலும் இருந்தால் அதை இன்றோடு மறந்து விடுங்கள்.
தேவனுடைய விருப்பத்திற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். தேவ சித்தத்திற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவார். ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம். அப்பா, நாங்கள் உலகத்தில் உள்ளவைகளை நாங்கள் இச்சித்தது உண்டு தகப்பனே. இன்றைய நாளிலே தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு வார்த்தையின் மூலமாக எங்களை தெளிவுபடுத்தி வைத்திருக்கிறீர். அதற்காய் உமக்கு நன்றி. இனி வரும் நாட்களிலே நாங்கள் உம்முடைய சித்தத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்க, எங்களுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுக்க, எங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்க, எங்களுடைய வருமானத்தை ஒப்பு கொடுக்க, எங்களுடைய சபைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை உமது சித்தத்திற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். அவர்களை கர்த்தர் நீர் ஆளுகை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மீதியான வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் தாமே எல்லோரையும் வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.